ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன மெத்தடில் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு மட்டனை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், பாதி பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மட்டன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மட்டன் வந்து ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து மட்டன் வந்து தண்ணி பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் வச்சுக்கலாம். பாருங்கள், மட்டனில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை. எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நீங்கள் சூப்பு மாதிரி கூட இறக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு தனியாக மட்டன் எடுத்துக்கலாம். 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதுக்குள்ளே நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. கருகிடக்கூடாது எதுவுமே. மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு வாசம் அடிக்கும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு சூடாறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை சேர்த்துக்கலாம். 2 பீஸ் பட்டையை வந்து நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவு பிரிஞ்சி இலையை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 5 வரமிளகாவை 2 பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 30 சின்ன வெங்காயம் வந்து 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 3 வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்சோல்ல, அதில் சேர்த்துருப்போம். அதனால் ரொம்ப வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூளாக இருந்துச்சுன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேர்த்த மசாலா பொருள் வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம்ல மட்டன், அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் இருக்கும் தண்ணி. அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த உப்பே போதும் தான். உங்களுக்கு இன்னும் உப்பு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பொடி வந்து சேர்த்துக்கிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் பொடி வந்து எனக்கு கரெக்டாக வந்துச்சு. அது 3யுமே நான் சேர்த்துட்டேன். மிச்சம் உங்களுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கிடலாம். அந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுரும். பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது போல் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது வந்து வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், ரசம் சாதம், ஒயிட் ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் சுக்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.